ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் RSS-இனுடைய அதிகாரப்பூர்வ மவுத் பீஸாக இருக்கும் நாளேடு தன்னுடைய கட்டுரையை டெலீட் பண்ணிட்டு ஓடி இருக்கிறது. என்ன காரணம்? ராகுல் காந்தி அப்படி என்ன கேள்வி கேட்டாரு? குறிப்பாக பாஜகவினுடைய அஜெண்டாவே இதுதான். மோடி அமித்ஷா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அடுத்து எங்க போய் நிற்குங்கிறத இன்னைக்கு RSS-ஐ வெளிக்காட்டிடுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பற்ற வைத்த ஒரு ட்வீட் என்பது RSS ஒரு ட்வீட்டை ஆர்டிக்கலை போஸ்ட்டை டெலீட் பண்ணுற லெவலுக்கு போகுது. அப்படின்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு ரொம்ப அவசரப்பட்டு அவங்களே வெளியில் வந்துட்டாங்களோ என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன சட்டம், என்ன பதிவு பேசப்பட்டது, இது இதோட நிற்காது அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டது எதை என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வெலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. த ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். RSS linked magazine pulls down article on comparison of land owned by Catholic churches Waqf board after ராகுல் காந்தி questioned its motive அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்டிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது RSS ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள். கட்டுரை எப்போ எழுதுனாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே எழுதுகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சில ஆண்டுகள் கூட இல்லை, கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஷிரோன்மணி அகாலிதளம் பாஜகவோடு சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் கூட்டணியாகவே இருந்தார்கள். ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒன்றா பயணித்த ஒரு கட்சி. அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது அவங்களுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பிட்டாங்க, இப்போ அவங்க கூட்டணியில் இல்லை, வெளியில் வந்துட்டாங்க. பாஜகவை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி அவங்க இஸ்லாமியர்களுக்கு என்னவெல்லாம் செய்கிறார்களோ இது அத்தனையும் இது நாளைக்கு சீக்கியர்களை நோக்கி திரும்பும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. சீக்கியர்களை நோக்கி வருவதற்கு தாமதமாகலாம், பட் இஸ்லாமியர்களுக்கு முடிந்தவுடன் உடனடியாக அது கிறிஸ்தவர்களை நோக்கி, கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு தியரியுமே கூட இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா RSS-க்கு யாரையாச்சும் எதிரியாக காட்டலைன்னா அவங்களால வளர முடியாது. அவங்களுடைய அரசியலே அதுதான் அப்படிங்கிறது. அது திடீர்னு பாகிஸ்தான்னு காட்டுவாங்க, இஸ்லாமியர்கள்னு காட்டுவாங்க, இதுக்குள்ளேயே லிங்க் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பக்கம் திரும்பும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. இப்போ அதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல RSS-னுடைய அந்த ஆர்டிக்கலோட ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கலாம். ஆர்கனைசர் ஆர்டிக்கலை நம்ம பார்த்துருவோம். நம்ம பாருங்கள், ஹூ ஹேஸ் மோர் வாய்ஸ் ஆஃப் த நேஷன், அது தேசத்தின் குரலாக இருக்க ஆர்கனைசர். ஹூ ஹேஸ் மோர் லேண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் மிக அதிகமாக யாரிடம் நிலம் இருக்கிறது? த கேத்தலிக் சர்ச் வர்சஸ் வக்ஃப் போர்ட் டிபேட். இன்றைக்கி கவர்மெண்ட் மூவ் பண்ணி வக்ஃப் போர்டை அதை கட்டுப்படுத்தணுங்கிற இடத்துக்குலாம் வந்திருக்கு. ஆனால் இதை விட அதிகமாக கேத்தலிக்ஸ் கிட்ட கிடையாதா? அப்போ அதை இந்த அரசு முறைப்படுத்த வேண்டாமா? இந்த சட்டம் 2 நாள் கூட ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆர்டிக்கல் வந்தபோது லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ராஜ்யசபாவுக்கு டிபேட்டே போகல. நடுராத்திரி 2:30க்கு பாஸ் பண்ணுறாங்க, விடிய காத்தால் 2:30 மணிக்கு அவசரமாக அது பாஸ் பண்ணப்படுதுங்கிறத தாண்டி ராஜ்யசபாவுக்கு போகல. ஆனால் அதுக்குள்ளே அடுத்த டிபேட்டை கிளப்பிட்டாங்க. எடுத்த இந்த சட்டமே முழுமையாக வருவதற்குள்ள அடுத்தது கிறிஸ்தவர்கள் நிலம், அவங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரம், இந்த நிலத்தின் வழியாக வரும் அதிகாரம் அப்படின்னு தவி ஓடுறாங்க அப்படிங்கிறத அதை வெளிப்படுத்தின உடனே ராகுல் காந்தி அவர்கள் இதை டெலிகிராஃப் இது ஒரு ஆர்டிக்கலாக எலாபரேட்டாக போடுறாங்க. போட்டதும் அதை எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம அவருடைய ட்வீட்டை பார்ப்போம். I had said that the Waqf bill attacks Muslims now but sets a precedent to target other communities in the future. நான் சொல்லியிருந்தேன், வக்ஃப் அப்படிங்கிறது அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஆனால் இது ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு நம்மகிட்ட தான் ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை வச்சு அடுத்து நகர்த்துவோம். இது அடுத்து ஒவ்வொரு சமூகமாக, ஒவ்வொரு மதத்தினராக போக போகிறது. அடுத்தது கிறிஸ்தவர்களுக்கு போகும், அதுக்கு அடுத்து சீக்கியர்களுக்கு போகும், பார்சிகளுக்கு போகும், ஜைனர்களுக்கு போகும், புத்திஸ்டுகளுக்கு போகும். ஏதோ ஒரு வகையில் வெவ்வேறு மதங்களுக்கு அது நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படிங்கிற இடத்தை நோக்கி அது நகருங்கிறதுக்கு இது சிறப்பான உதாரணம். இதை நம்ம இங்கேயே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து ராகுல் காந்தி அந்த ட்வீட்டை பதிவு பண்ணுறாரு. It did not take a long for the RSS to turn its attention to Christians. ரொம்பலாம் டைம் எடுக்காது. RSS-க்கு இஸ்லாமியர்களை பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக அவங்களை நீங்கள் ஒரு கட்டத்தை தாண்டி வளர விடாமல் அழுத்தி வச்சுட்டா அடுத்தது ரொம்ப நேரம்லாம் எடுக்காமல் அவர்கள் கிறிஸ்தவர்களை நோக்கி அவங்கள நோக்கி இன்றைக்கி இங்கே என்னென்னலாம் வெறுப்பு பிரச்சாரத்தை வைக்கிறாங்களோ அதை விதைக்கிறதுக்கு அந்த RSS தயங்காது அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். The Constitution is the only shield that protects our people from such attacks and it is our collective duty to defend it. நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் மட்டும்தான் இன்றைக்கு நம்மை இது எல்லா பயங்கரங்களிலிருந்தும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. என்ன ஆனாலும் எப்பாடுபட்டாவது இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படியான தாக்குதல்களிடமிருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும். இது எல்லாருடைய கூட்டு பொறுப்பாகவும் இருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இட்டுட்டு
டெலகிராஃபினுடைய இந்த ஆர்டிக்கல் நம்ம அதையும் பார்க்குறோம். இந்த டெலகிராஃப் RSS ஃபோக்கஸ் ஷிஃப்ட் டு கேத்தலிக் சர்ச்சஸ் லேண்ட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் பாசேஜ் ஆஃப் வக்ஃபு பில் இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிற எதையும் எடுத்து அவர் ஸ்க்ரீன்ஷாட்டாகவே பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறாரு, இது ஒரு தொடக்கம் தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் அதை தெளிவுபடுத்துகிறார். அவர் மற்ற விஷயங்கள் எல்லாமும் கூட நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கக்கூடியது, அதனுடைய அந்த வீடியோ கிளிம்சஸ் அதெல்லாமும் கூட அடுத்தடுத்த நிலைகளில் அவர் ஷேர் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வக்ஃப் பில் அப்படிங்கிறது வெப்பன் எய்ம்ட் மார்ஜினலைசிங் முஸ்லிம்ஸ் அண்ட் உசர்பிங் தர் பர்சனல் லாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அந்த பில் வந்த அன்னைக்கே ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனுக்கு எதிரானது ரொம்ப தெளிவாக பேசிட்டார். இப்போ நம்ம பேக் டு ஸ்கொயர்னு வந்தோம்னா, ராகுல் காந்தி அவர்கள் இப்போது கேட்ட பிறகு இது என்ன ஆகுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கோடி மீடியா அதை பெரிய அளவுக்கு எடுக்க மாட்டாங்க, அல்லது அதில் ஒரு விஷயங்களை எடுக்கிறாங்கனாலும் இது அடுத்து இங்கே தான் வரும் அப்படிங்கிற அந்த டிபேட் அப்படிங்கிறது பெருசாகுது. அது முழுக்க முழுக்க வைரலாக மாறுகிறது. ராகுல் காந்தியினுடைய கேள்வி என்பது அதை இன்டர்நேஷ்னல் ஃபோரம் லெவலுக்கு இந்த டிபேட்டை நகர்த்துகிறது. ஏனென்றால் இவங்க டு அன் எக்ஸ்டென்ட் நீங்கள் குளோபல் மீடியாவை நோக்கி அதை நகரும் பொழுது ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி இங்கே பர்சிக்யூஷனுக்கு ஆளாகிறாங்கிற குற்றச்சாட்டு அடுத்த இதை இப்போவே டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அந்த எதிர்வினைகள் எழத் தொடங்குவதை தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதனுடைய நீட்சியாக இப்போது அந்த ஆர்டிக்கல் ஆர்கனைசர்னுடைய பேஜை நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் போனீங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா ஆர்கனைசர் வாய்ஸ் ஆஃப் த நேஷன் பேஜ் நாட் ஃபவுண்ட், சாரி த பேஜ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் cannot be found, ட்ரை சர்ச்சிங் த பெஸ்ட் மேட்ச் ஆர் ப்ரௌஸ் த லிங்க்ஸ் பில்லோ அப்படின்னு வேறு சில ஆர்டிக்கல் வகுப்பு குறித்து சத்தீஸ்கர் குறித்து அது இதெல்லாம் அடுத்தடுத்து வர்றதெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். எல்லாத்தையும் அவங்க ஹேட்டை தான் வச்சுருக்க போகிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு பரப்புரை அதெல்லாம் தான் அந்த ஆர்டிகல்ஸ் இருக்க போதுங்கிறது தனி விவாதம். ஆனால் இப்போது அவங்க டெலீட் பண்ணிட்டு விடக்கூடிய அளவுக்கு அதே இதை நம்ம எடுத்து கூகுள் சர்ச்சில் அடித்து தான் ஆர்டிக்கலை தேடும்பொழுது நமக்கு 2 நியூஸுமே கிடைக்குது. 2 நாட்களுக்கு முன்பாக ஆர்கனைசர் போட்ட ஆர்டிக்கல் இப்போ உள்ளே போனால் இல்லை, ஆனால் அவங்க அதை ரிமூவ் பண்ணதுக்கான செய்திகள் தான் முதல்ல நிற்கிது அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்னா அடிப்படையில் எல்லா ஊடகங்களும் என்ன பண்ணுவாங்க, அதை கேஷுவலாக கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்து மாட்டி விடுறது அப்படிங்கிறத பார்க்குறது. மாட்டி விடுறதுன்னா ஒரு வகையில் மாட்டி விடுறது, ஒரு வகையில் பொறுப்பு அவங்கக்கிட்ட நகர்த்தி விடுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து எழுதுறீங்க, அவங்க சொன்னாங்கன்னு கோட் பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, அந்த பேப்பர் நாளைக்கு நான் அப்படி அந்த நியூஸை டெலீட் பண்ணிட்டா உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் சைட் பண்ணுறதுக்கு அது கிடைக்கும் போது கிடைக்காம போயிடும். எனவே என்ன செய்வாங்கன்னா அந்த லிங்க்கை எடுத்து சைட்டேஷனில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ரிப்போர்ட்டடு, அதாவது பேப்பரை போட்டு ஆர்கனைசர் ரிப்போர்ட்டட்னு போட்டு சமயத்தில் அதை வேறு கலரில் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைப்பர் லிங்காக ஒரிஜினல் ஆர்டிக்கல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படி போடும்போது லிங்க் பண்ணி அவங்க ரிமூவ் பண்ணது அப்படிங்கிறதும் பொறுப்பு இப்போ ஆர்கனைசர் மேலே போயிடும். அதை ரொம்ப நேக்காக எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஏன்னா காலையிலேருந்து வளர்ச்சி இது பெரிய விவாதமாகி சர்வதேச அளவில் அடுத்து கவனம் பெறக்கூடியதாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் சார்ந்து கை வைக்கும் பொழுது இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அதை செய்வாங்க. வெளியில் அரபு நாடுகளில் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்களாக அல்லது அங்கே நீங்கள் வர்க்கம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்கள் பிஸ்னஸ் ரீதியிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஹெசிடேஷனும் கிடையாது. அந்த தொடர்புகள் எல்லாம் செஞ்சுப்பாங்கங்கிற மாதிரி நீங்கள் இப்போ இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் அப்படிங்கிற அடுத்த கேள்வி தான் அங்கே எழக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இது பாஜகவினுடைய சித்தாந்தமே இதுவாகத்தான் இருக்கிறது. எதிரிகளையாக ஒருவரை காட்டித்தான் தன்னை நம்பி வருகிற கூட்டத்தை வெறியூட்டி கிளர்ச்சியூட்டி அவர்களை ஒடுக்கணும், அதுதான் உனக்கானது என்று அசைன் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எதிரி தேவைங்கிறது அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் யூஎஸ்பி. இன்றைக்கி அவங்க இவ்வளோ நாள் இது பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கலவரங்களின் ஊடாக அந்த ஃபார்முலாவை தான் அவங்க கால் ஊன்ற முடியாத எல்லா இடத்திலும் முயற்சி செய்கிறார்கள். திரிபுராவில் அவர்கள் லெனின் சிறைகளை உடைத்த காலத்தில் தொடங்கி ஆட்சியை பிடிச்சி இன்னைக்கு அங்கே வந்ததுலேருந்து மேற்கு வங்கத்தில் ட்ரை அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேற்கு வங்கத்திலலாம் மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா ஹவுரா மேற்கு வங்கத்தில் அங்கே ஹவுரா பகுதியில் போயிட்டு நாங்கள் யாத்திரை போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு விழா வருது, ராமநவமியை ஒட்டிய ஒரு விழான்னுட்டு போய் யாத்திரை கேட்குறாங்க. போலீஸ் அதை மறுக்குது. ஏன்னா இதே ரூட்டில் நீங்கள் பர்மிஷன் கேட்டீங்க, நாங்கள் கொடுத்தோம், 2 வருடங்களாக பேக் டு பேக் நீங்கள் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் போக கேட்குற வழியே பார்த்தீங்கன்னா மசூதிகள் இருக்கக்கூடிய வழியாகத்தான் நீங்கள் கேட்டுட்டு போய் பண்ணுறீங்கன்றதுனால இடமே கொடுக்க மாட்டேன்னு மறுதான் அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டு ஐயோ போராடுவது உரிமை, இந்துத்துவ அமைப்புகளாக இருந்தாலும் அவங்களுக்கு உரிமை இருக்குது,
கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குன்னு உடனே பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க. அதனால் காவல்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே 2 முறை உங்களுக்கு கொடுத்து அந்த ரூட்டில் வன்முறையை கிளப்பி நீங்கள் கலவரம் பண்ணியிருக்கீங்க, அதனால் வேறு 2 ரூட்டு தரோம், மசூதிகள் இல்லாத இந்துக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய உங்கள் கோயில்களே, இந்து கோயில்களே அதிகமாக இருக்கக்கூடிய 2 ரூட்டு தரோம், அது வழியாக நீங்கள் பகவானை வேண்டிக்கிட்டு உங்களுடைய பஜன்ஸை பாடிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்க்குங்க, இந்த ரூட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு இந்த ரூட்டு தான் வேணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இந்துத்துவ அமைப்புகள் மேற்கு வங்கத்தில் இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் ஆட்சி எலெக்ஷன் வருது. மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக கன்சிக்யூட்டிவ் 15 வருஷத்தை நிறைவு பண்ண போகிறாங்க. 4வது முறை வருவதற்கான வேலைகளும் அந்த முஸ்தீபுகளில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதை காலி பண்ணணும்னா சமூகத்தை இருபுறா பிளந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் எடுத்துகிட்டு தீவிரமாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற மலைக்கு இவங்க கை வச்சதுமே கூட எலெக்ஷன் பேசிஸாக ஒரு விஷயமும் கூட காரணமாக இருப்பதற்கான வாய்ப்பு சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அனாலஜி இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ அடுத்து நகர்றாங்க என்கிற பேட்டர்ன். அதாவது கலவரங்கிறது அவங்களுக்கான யூஎஸ்பி. இஸ்லாமியர்களை அவங்க நினச்ச வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் அவங்களுக்கான அதிகாரத்தை பறித்து ஒடுக்கிட்ட பிறகு அடுத்த கட்டமாக அடுத்த இடம் அப்படிங்கிறது அது கிறிஸ்தவர்களை நோக்கி நகர்கிறதோ அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ பேசுபொருளாக இருக்கிறது. ஸோ இதுதான், இதை எதிர்த்து பலவிதமான சட்டங்கள், அதுவும் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அடுத்தடுத்து வழக்குகள் போயிருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அவங்களுடைய எம்பி முகமது ஜாவத் அவர்களாகட்டும், ஏஎம்எம்லேருந்து அசாதுதீன் ஒவைசி அவர்களாகட்டும் எம்பி, அதே போல் ஆம் ஆத்மியிலேருந்து அமனத்துல்லா கான் எம்எல்ஏ அவர்களாகட்டும், ஸோ இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து போயிருக்கிறாங்க. கட்சி ரீதியாக ஆர்ஜேடி லாலு அவர்களுடைய கட்சியிலிருந்து நாங்கள் மிக நிச்சயமாக இதை முறியடிப்போம், இந்த சட்டம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கார். இந்த சட்டம் குப்பை கூடத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மிக கடுமையாக பேசியிருக்கிறார். நிதிஷ் அவர்களுடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு ஆட்கள் வெளியேற தொடங்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய முகமாக ஒரு செக்யூலர் பார்ட்டி தான், நீங்கள் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அடிப்படையில் அப்படி இருந்த நிதிஷ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மனசாட்சிக்கு மாறாக எங்களுடைய அமைப்பு செயல்பட்டு இருக்கிறது, எங்களுடைய கட்சி செயல்பட்டு இருக்கிறது உள்ளபடியே வருத்தம் தான், இதற்கு மேலே நாங்கள் தொடர முடியாது, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அத்தனையிலிருந்தும் விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருவராக விலக தொடங்கி இருக்கிறார்கள். இதை ஆதரித்திருப்பதற்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இனிமேல் அவருடைய மாநிலத்தில் எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ அவரை சந்தேகத்தோடு தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மை மக்கள் நகர்ந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் பாஜகவினுடைய கூட்டு அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்க போகிறார். அதுக்கான அரசியல் விலை அவர் கொடுக்க போகிறார். ஆனால் அடிப்படையில் என்ன அப்படின்னா, டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், ஜனநாயக சக்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள், செக்யூலர் ஃபோர்ஸஸ், மதச்சார்பற்ற சக்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே குரலுக்கு இதை கூர்மைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வரலையோ அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக பொதுவெளியில் அப்படியே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஆர்டிக்கலை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க 24 மணி நேரத்துக்குள்ளே. 24 மணி நேரத்தில் அவர் காலையில் ட்வீட் போடுறாரு, சாயங்காலத்துக்குள்ளே டெலீட் பண்ணிடுறாங்கனாலும் ஆர்டிக்கல் பேசிய விஷயம் என்பது அப்படியே இருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் அதுதான், அவர்களுடைய அஜெண்டா அதுதான், அவர்களுடைய நோக்கம் அதுதான், அவர்களுடைய அடுத்த கட்ட இலக்கு அதுதான். அதுக்கான வேலைகளை அவர்கள் அது உடனே செய்ய மாட்டாங்க. இன்னும் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் அடுத்தது அதை நோக்கி தான் வருவார்கள் என்பதை அவர்கள் குறிப்பால் இப்போது உணர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வெறுமனே ஆட்சி மாற்றத்தை தாண்டி நீங்கள் எல்லாரையும் ஒருங்குபடுத்த வேண்டிய தேவைகள் வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக தங்களுடைய அட்டாக்ஸை வச்ச பிறகு தான் இது போயிருக்கிறது. உடனடியாக இம்மீடியட்டாக அட் அ டைமில் 2 எதிரிகளை வச்சுக்க வேண்டாங்கிறதுக்காக அவங்க அதை புல் டவுன் பண்ணியிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மத்திய அரசு எது குறித்தும் கூச்சம் நாச்சப்படக்கூடிய இடத்துல, அதாவது நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை, ஒரு எண்ணிக்கையில் அவங்க எவ்வளோ இருந்தாலும் ஒரு சமூகத்தை நீங்கள் குறி வச்சு அரசே ஒடுக்குவது அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிக மோசமாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சிஏஏ போன்ற விஷயங்களை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிட்டு பண்ண மோடி அரசு புல் டவுன் பண்ணியிருக்கு அப்படின்னா வேறு சில விஷயங்கள் அவங்களுக்கு கூடுதல் நெருக்கடியாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன சர்வதேச அளவில் இது கூடுதல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற இடத்திலிருந்து இது எப்படி அன்மைண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம். அதனோட அப்டேட்ஸோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு. நன்றி, வணக்கம்.